சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்த முறை ஆட்சி அமைக்க முடியாது, அவரோட தோல்வின்றது இப்பவே தெரிஞ்சு போயிடுச்சு என அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டோட ஆளும் கட்சியால கதை வசனம் எழுதப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் என்ற மோசடி நாடகம் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களின் இயக்கத்தின் வெற்றிகரமாக அரங்கேற்றம் செய்யப்பட்டுள்ள எனவும், வெற்றி விளம்பரத்திற்காக இந்த திட்டத்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பயனும் இல்லை என்பது முதல் நாள் நிகழ்வுகளில் இருந்தே அப்பட்டமாக அம்பலமாகி இருக்கிறது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. இது தொடர்பாக வெளியிட்டிருக்க அறிக்கையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் எந்த புதிய அம்சங்களும் இல்லை. பொது சேவை பெறும் உரிமை சட்டத்தை நிறைவேற்றியிருந்தால் தமிழ்நாடு மக்களுக்கு ஆண்டின் 365 நாட்களிலும் கிடைக்கக்கூடிய சேவைகள் முகாம்களுக்கு வர வைத்து கையேந்தி பெற வைக்கும் திட்டம்தான் இது என்று கடந்த வாரம் இதே நாளில் வெளியிட்ட அறிக்கை விவரமாக விலகியிருந்தேன். என குற்றச்சாட்டுகள் அனைத்தும் உண்மை என்பதை இந்த திட்டத்தின் தொடக்க விழாவில் நடந்த நிகழ்வுகள் நிரூபிச்சிருக்கு. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்ட தொடக்க விழாவில் காதொலி கருவி கேட்டு விண்ணப்பித்த ஒருவருக்கு காதொலி கருவி, மருத்துவ காப்பீடு திட்ட அட்டை கோரி விண்ணப்பித்த பெண்மணிக்கு காப்பீடு அட்டையும், மின் இணைப்பு பெயர் மாற்றம் செய்ய கோரிய ஒருவருக்கு அதற்கான ஆணையும் வழங்கப்பட்டிருக்கு. இந்த பயனாளிகள் அனைவரும் ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து அதிகாரப்பூர்வமற்ற முறையில் முன்கூட்டியே விண்ணப்பம் பெற்றப்பட்டிருந்துச்சு. இயல்பாகவே இந்த கோரிக்கைகளுக்காக விண்ணப்பித்தா ஓரிரு நாட்களில் அவை நிறைவேற்றப்படுவது வழக்கம்தான். ஆனால் அதற்கான ஒரு புதிய திட்டம், அதற்கான விளம்பரங்களுக்கு கோடிக்கணக்கில் மக்களின் வரிப்பணம் வீணாக்கப்படுவது ஆகியவை கண்டிக்கத்தக்கவை என்று சொல்லியிருக்காரு. அதனால தான் இந்த திட்டத்தை மோசடி திட்டம் என பாமக குற்றம் சாட்டியிருக்கு. உண்மையிலே பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் திமுகவின் தோல்வி பயணத்திற்கான அப்பட்டமான வெளிப்பாடு தான். 2026 தேர்தலில் திமுக படுதோல்வி அடைவது உரிதாகிவிட்ட நிலையில் அதை தடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கும் திமுக மக்களின் கவனத்தை ஈர்க்கவும் அரசின் செலவில் பரப்புரை செய்யவும் உருவாக்கிய திட்டம் தான் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். இந்த திட்டத்தின் அடிப்படை நகரப்பகுதிகளில் நகர்ப்புற பகுதிகளில் 13 அரசு துறை சார்ந்த 43 சேவைகளையும், ஊரப்பகுதிகளில் 13 துறைகளை சேர்ந்த 46 சேவைகளையும் வழங்குவது தான். இந்த சேவைகளை வீடுகளுக்கு அருகில் உள்ள சேவை மையங்களிலே பெற முடியும். ஆனால் இதற்காக நடத்தப்படும் முகாம்களுக்கு மக்கள் வரமாட்டாங்க. அதனால தான் பெண்களை ஈர்க்கும் வகையில் கலைஞர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்களை இந்த முகாமில் மட்டும்தான் பெற வேண்டும் என்ற கவர்ச்சியான அறிவிப்பை திமுக அரசு வெளியிட்டிருக்கு. ஆனால் இதுவும் கூட அடிப்படையில் மக்களை ஏமாற்றும் வேலை தான் என சொல்லியிருக்காரு. மாதம் 1000 பெறுவதற்கான மகளிர் உரிமை திட்டத்தில் சேர்வதற்கு தேவையான ஆவணங்களை விண்ணப்பத்துடன் இணைத்து அளிக்கும்படி தமிழக அரசு அறிவித்திருக்கு. அதன்படி தமிழகத்தில் நேற்று ஒரே நாள் நடைபெற்ற 100கணக்கான முகாம்களில் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் மகளிர் உரிமை தொகை கோரிய சான்றுகள் விண்ணப்பிச்சிருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வந்த அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் என்பது தான் திமுகவின் தேர்தல் வாக்குறுதி. ஆனால் அதை செயல்படுத்தாமல் ஆட்சியாளர்களுக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும் உரிமை தொகை கொடுத்து ஏமாற்றி வரும் திமுக அரசு இப்போது அடுத்த கட்ட ஏமாற்று வேலைக்கு ஆயத்தமாகி வராங்க. உண்மையாகவே மகளிருக்கு உரிமை தொகை வழங்குவதில் தமிழக அரசுக்கு அக்கறை இருந்திருந்தால் முகாம்களில் பெறப்படும் கலைஞர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் மீது அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து உரிமை தொகையை வழங்க வேண்டும் என்று குற்றம் சாட்டியிருக்காரு. இதனால் திமுக கண்டிப்பாக இந்த முறை தோல்வி அடைவது இப்போவே உறுதியாயிடுச்சுன்னு அவர் சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.